டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 8.2. இதில் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படிங்கிறது ரெண்டு பக்கத்து சைட்ஸ். அட்ஜசன்ட் சைட்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிற சைட்ஸ். எதோட பக்கத்தில் இருக்கிற சைட்ஸ்? ரெகுலர் ஹெக்ஸகான். ரெகுலர் ஹெக்ஸகான்னா என்ன? ஹெக்ஸகான்னா 6 சைடு இருக்கணும். ரெகுலர் ஹெக்ஸகான்னா எல்லா சைடும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும்? ஹெக்ஸகானோட மற்ற சைட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, எதில்? வெக்டார்ஸில் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு ரெகுலர் ஹெக்ஸகன். ஸோ இதில் அட்ஜசன்ட் சைடுன்னு கொடுத்ததுனால நான் ஏபிங்கிற சைடுக்கும் பிசிங்கிற சைடுக்கும் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஏ வெக்டார் பி வெக்டாரை யூஸ் பண்ணிட்டேன். ரைட். இப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், பிசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். இப்போது இன்னொரு விஷயம், இந்த ரெகுலர் ஹெக்ஸகான்னா என்ன மீனிங்? எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ரைட். ஆனால் இங்கே டைரக்ஷன் கொடுத்ததுனால இப்போ இந்த சைடோட ஆப்போசிட் சைடும் கண்டிப்பாக அளவில் ஈக்குவலாக இருக்குமா? இருக்கும். அதே சமயம் இதோட டைரக்ஷன் இந்த சைடு இருக்குது, இதோட டைரக்ஷன் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன மேக்னிடியூட் கொடுத்தோமோ அதே மேக்னிடியூட் அது கொடுக்கலாம், பட் ஆப்போசிட் சைனில் கொடுக்கணும். அதனால தான் டிஇ வெக்டாருக்கு மைனஸ் ஏ வெக்டார்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிசி எடுத்திங்கன்னா பிசியோட ஆப்போசிட் சைடு இஎஃப். இப்போ பிசிக்கு நம்ம பி வெக்டார்னு கொடுத்துருக்கோம். இது பாருங்கள் மேலே போகுது, அது கீழே வருது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைன் அது கொடுக்கணும். அப்போ இ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார். அடுத்து ஆரம்பத்திலே இந்த லெசனோட ஆரம்பத்திலேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்போம். அதோட இந்த ஹெக்ஸகானோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த சைடு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு டயக்னல் வரையும் போது இதை போல் அது 2 மடங்கு இருக்கும். அதனால இப்போ பாருங்கள், நான் பிக்கு ஆப்போசிட்டில் வரைஞ்சிருக்கேனா? ஸோ அதனால் பிங்கிற வெக்டாரை போல் 2 மடங்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நான் இந்த 2 சைடு எனக்கு தெரியும், இதோட ஆப்போசிட் சைட்ஸை ஆப்போசிட் மேக்னிடியூட் கொடுத்து நான் மார்க் பண்ணிட்டேன். மற்ற 2 சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இங்கே ஒரு லைனும் இங்கே ஒரு லைனும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, இது 2Bன்னு நமக்கு தெரியும். இதை வச்சு இந்த சைடையும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் அந்த சிக்கு போகணும். இந்த வழியாக என்னால் போக முடியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏலேருந்து பிக்கு போவேன், பியிலேருந்து சிக்கு போவேன். என்னோட எய்ம் என்ன? ஏ டு சி போகணும். அது இந்த வழியாக போய் இந்த வழியாக ரீச் ஆனாலும் ஒன்று தான், டைரெக்டாக இந்த வழியாக போனாலும் ஒன்று தான். அப்போ எனக்கு இது தெரியாதனால இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்? இதிலேருந்து இங்கே போய் இதிலேருந்து இங்கே போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஏபியையும் பிசியையும் ஆட் பண்ணால் ஏசி கிடைக்கும் இல்லையா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். ஏபிக்கு தான் நமக்கு என்னென்னு வேல்யூ தெரியும்? ஏன்னு தெரியும். பிக்கு என்னென்னு வேல்யூ தெரியும்? பிசிக்கு பின்னு தெரியும். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு ஏலேருந்து டிக்கு போகணும். இது ஸ்ட்ரெயிட் வேல போனால் 2Bயில் போயிடுவேன். ஒருவேளை நான் ஏலேருந்து சிக்கு போய் சியிலேருந்து டிக்கு போகிறேன்னு வைங்க. ஏன்னா நமக்கு இந்த பேஜ் தானே தேவைப்படுது, அதனால் இதை கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூ ஆல்ரெடி தெரியும். இதை 2 யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதுக்கு தான். ஸோ ஏசி ப்ளஸ் சிடினா அது ஏலேருந்து டிக்கு போகிறதுக்கு ஈக்குவல். ஏசியோட வேல்யூ எவ்வளவு? ஏ வெக்டார். சிடியோட வேல்யூ என்ன? ஏசியோட வேல்யூ என்ன? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். சிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஸோ தெரியாது. ஏடியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 2B வெக்டார்னு தெரியும். ஸோ இந்த சிடி வேணும் இல்லையா? சிடி எந்த பக்கமே வச்சுட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ இங்கிட்டு பாசிட்டிவில் இருக்கிறது இங்கிட்டு வந்தால் நெகட்டிவா? ஸோ 2B வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். இப்போ 2B வெக்டார்லேருந்து ஒரு வெக்டார் போயிட்டா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். சிடி கண்டுபிடிச்சிட்டனா அதோட வேல்யூ என்ன? பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ சிடி வெக்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எஃப்ஏவும் இதே அளவில் இருக்கும், ஆனால் மேக்னிடியூடில் சேமாக இருந்தால் கூட டைரக்ஷன் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு மைனஸ் கொடுக்கலாமா? ஸோ எஃப்ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிடி வெக்டார். ஸோ மைனஸ் சிடியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாகவும் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாகவும் மாறிடும். ஸோ எஃப்ஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? வெக்டார்ஸ் ரெப்ரசன்ட்டில் மற்ற சைட்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க, எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க.
ஸோ ஆல்ரெடி ஏக்கும் பிக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ சிடி கண்டுபிடிச்சிட்டோம், டிஇ கண்டுபிடிச்சிட்டோம், இஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப்ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ.